Hello everyone, welcome to Talk Easy English. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது vocabulary. That is, I'm going to help you to turn on your vocab. இந்த சீரீஸில் நம்ம பார்க்க போகிறது எப்படி நம்ம ஒரு தூக்கத்தை எப்படிலாம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆக்சுவலி அதை எப்படிலாம் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாங்கிறத உங்களுக்கு ஒரு 7 vocabulary கொடுத்துருக்கேன். இதை பார்த்து நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Let's begin the video. First vocabulary we'll see that fall asleep. Fall asleep அப்படின்னா நம்ம தூங்க ஆரம்பிக்கிறது. To begin to sleep ன்னு சொல்லுவோம். To begin to sleep. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் பாருங்கள். Drinking a glass of warm milk often help us to fall asleep. அதாவது நம்ம வார்மாக மில்க் குடிக்கிறது நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம சீக்கிரமாக தூங்குறதுக்கு நல்லா தூங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் நான் கொடுத்துருக்கிறது fall asleep. நெக்ஸ்ட் fast asleep. Fast asleep, sleeping very well, ரொம்ப நல்லா தூங்குறது. அதாவது நம்மளை சுற்றி என்ன நடக்குன்னே தெரியாமல் ஒரு சவுண்ட் ஸ்லீப் இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் fast asleep. That is unaware of other things happening. நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் தூங்குறது. அதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். I was fast asleep when I got home. I was fast asleep when I got home. அதாவது வேலை முடிச்சு ரொம்ப டயர்டாக வருவோம் இல்லையா, அப்போது என்ன நடக்குன்னே தெரியாமல் தூங்குறது தான் fast asleep. நெக்ஸ்ட் nod off. That is to start to sleep without intending or wanting to. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு பர்பஸ்ஃபுல்லாக நம்ம போய் தூங்கணுங்கிற இன்டென்ஷனோ இல்லை வாண்டிங் அந்த டிசையரோ இல்லாமல் ஆனால் நம்ம தூங்குவோம் இல்லையா, அதுதான் nod offன்னு சொல்லுவோம். I was tired and I nod off during the meeting. I was tired, ரொம்ப டயர்டாக I nodded off during the meeting. மீட்டிங் அப்போ தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் நாப்னு சொல்லுவோம். வாட் இஸ் நாப் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக லஞ்சோ இல்லை ஒரு ஃபுட்டோ நம்ம சாப்பிட்டுட்டு நம்மளையும் அறியாமல் ஒரு 10 minutes தூக்கம், ஒரு 15 minutes ஷார்ட் பீரியட் ஆஃப் ஸ்லீப்புன்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் நாப். ஸ்லீப்பிங் ஃபார் எ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். இப்போ ஒரு 10 minutes 15 minutes தூங்குறது. அதே இங்கிலீஷில் எப்படி ஒரு சென்டென்ஸ் நான் ஹெல்ப் பண்ணுறேன் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு. I had a nap for 30 minutes. I had a nap for 30 minutes. ஒரு 30 நிமிஷத்துக்கு தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் we'll see this sleep through. Sleep through அப்படின்னா ரொம்ப நேரம் தூங்குகிறோம். sleep continuously for long time, ரொம்ப நேரம் தூங்குகிறோம் இல்லையா, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் sleep through. இதை நான் இங்கிலீஷில் எப்படி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். I slept through till evening. See, நான் எவ்வளோ ஈவினிங் வரைக்கும் நான் தூங்கினேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, கண்டினியூஸாக வித்தவுட் ஹேவிங் ஃபுட் எதுவுமே நம்ம சாப்பிடாமல் ரொம்ப நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா I slept through till evening. நெக்ஸ்ட் we'll see doze off. Doze off அப்படின்னா go to sleep when you didn't intend to. That is நம்ம இதுவும் இன்டென்ஷனலாக நம்ம தூங்க போகிறது கிடையாது, பர்பஸ்ஃபுல்லாக தூங்கலை. பட் என்னென்னா தட் மேட் அஸ் டு சம்திங் மேட் அஸ் டு ஸ்லீப். ஏதோ ஒன்று நம்மளை தூங்க வைக்கிறது தான் டாஸ் ஆஃப்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபிலிம் வாஸ் போரிங். நம்ம இன்கேஸ் சினிமாவுக்கு போகிறோம், அந்த சினிமா போரிங்காக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிவிடுவோம், தூங்கிடுவோம் நம்மளையும் அறியாமல். அதை தான் நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலைன்னா த ஃபிலிம் வாஸ் போரிங், I dozed off in the middle of the film. The film was boring, I dozed off in the middle of the film. Film பார்த்துட்டே இருக்கும்போது தூங்கிட்டேன். Next, stay up. What is the meaning for stay up? To be awake until late time. சில பேர் என்ன பண்ணுவோம், 12 o'clock 1 o'clock நம்ம யூஷுவல் டைம் இல்லாமல் அன்யூஷுவல் டைமாக நம்ம தூங்குவோம் இல்லையா, அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் stay up. Stay up. இப்போது சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்கலாம். I stayed up until 1 o'clock to watch the television. டிவி பார்க்குறதுக்காக உட்காந்துருந்தேன், டிவி பார்க்குறதுக்கு தூங்காமல் இருந்து அதுக்கப்புறம் தூங்கினேன்னு சொல்லுவோம். I stayed up till 1 o'clock. 1 o'clock வரைக்கும் இருந்தேன் டிவி பார்க்குறதுக்கு. I hope you would have learned many vocabularies in this series.
இதுக்கு மேலே உங்களுக்கு இன்னும் நான் ஒவ்வொரு சீரீஸில் ஒரு கான்செப்ட் பேசிஸ்னால் நான் உங்களுக்கு vocabulary கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ ஐ எம் ஷூர் தட் will help you to turn on your vocabulary. Thank you for watching. If you like this video, don't forget to like, share and subscribe. Thank you very much.